நீ நம்பின ஒருத்தன் உன் கனவுகளை எடுத்துட்டு போயிட்டான். நீ வெறுத்த ஒருத்தன் உன்னை மீண்டும் உருவாக்கினான். இந்த கதை பெரிய மனிதர்களுடையது இல்லை. இது உன்னை பெரிய மனிதனா மாற்றப் போகும் கதை. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எபிக் தமிழ் யோகி. கௌதம் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த பையன். அப்பா லோடு வண்டி ஓட்டுவார். அம்மா வீட்டுல தையல் வேலை செய்வாங்க. வீடு சின்னது, ஆனா கனவு பெரியது. அவன் சின்ன வயசிலிருந்தே கவனிச்ச ஒரு விஷயம் இருந்தது. பெரிய பெரிய மனிதர்கள் பேசுற வார்த்தைகள், கம்பெனி, பிசினஸ், மணி. அவனுக்கு அந்த வார்த்தைகள் பிடிக்கும். அவன் அந்த உலகத்துக்குள் போகணும்னு நினைப்பான். அவனோட தெருவுல இன்னொரு பையன் இருந்தான், ரமேஷ். அதே ஸ்கூல், அதே பஸ் ஸ்டாப், அதே பாவர்ட்டி. கௌதம் கனவு காணுவான், ரமேஷ் பிராக்டிக்கலா பேசுவான். இரவு டெரஸ்ல இருவரும் படுத்து வானத்தை பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. ஒரு நாள் நம்ம பெயர் போர்டுல பெரிய கம்பெனி எழுதணும். கௌதம் சொல்வான், ரமேஷ் சிரிப்பான். அப்போ நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும். அந்த சிரிப்பு இன்னசென்ட், அந்த கனவு பியூர். காலேஜ், டே ஸ்காலர், பஸ் பாஸ், பேக்ட் லஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, ஐடி ஜாப், ஃபாரின், சேலரி. கௌதம் பேசுவான், ட்ரக், பிசினஸ், கம்பெனி. அவனை சில பேர் மார்க் பண்ணுவாங்க. நம்ம மாதிரி ஆளுக்கு பிசினஸ் எங்கடா? கௌதம் சிரிப்பான், மௌனமா. அவன் மனசுக்குள் ஒரு லைன், ஒரு நாள் நான் பெரிய ஆளா ஆகணும். காலேஜ் முடிஞ்சதும் இருவரும் ஜாப் எடுக்கல. பிசினஸ் பண்ணலாம். அப்பா சேவிங்ஸ், அம்மா கோல்ட் பான், ஸ்மால் லோன். ஒரு பழைய மினி லாரி வாங்கினாங்க. டின் ஷீட் ஆஃபீஸ், புரோக்கன் சேர், வுட்டன் டேபிள். போர்டுல எழுதினாங்க, G&R லாஜிஸ்டிக்ஸ். அந்த போர்டை கௌதம் பார்த்து நீண்ட நேரம் நின்னா. அவன் கனவுக்கு முதல் பிசிக்கல் ப்ரூஃப் அது. ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் கஷ்டம். மார்னிங் 5 மணிக்கு டிரைவ், நைட் 11 மணிக்கு புக்கிங். கஸ்டமர்ஸ் இல்ல. ஷாப்பா போய் ரிக்வெஸ்ட், சார் சான்ஸ் கொடுங்க. சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் இன்சல்ட், ஆனா சில பேர் சான்ஸ் கொடுப்பாங்க. 1 client, 2 client, 5 client. மணி ஸ்லோ, ரெஸ்பெக்ட் ஸ்லோ. டீ ஷாப் ஓனர் கௌதம் லாஜிஸ்டிக்ஸ்னு அழைப்பார். அப்பா ப்ரவுட், அம்மா ஸ்மைல். கௌதம் ஃபினான்ஸ் பார்த்தான், ரமேஷ் கஸ்டமர்ஸ் பார்த்தான். பேங்க் பாஸ்வேர்டு, கிளையண்ட் லிஸ்ட், ஃபியூச்சர் பிளான் எல்லாம் ரமேஷுக்கு ஓப்பனாக சொன்னான். நீ என் பிரதர். கான்ட்ராக்ட் இல்ல, பேப்பர் இல்ல, எமோஷன் மட்டும். அதே ஏரியால ஒரு புதிய காம்படிட்டர், அருண். ஃபாஸ்ட், ஸ்மார்ட், அக்ரெசிவ், லோ பிரைஸ், ஃபாஸ்ட் டெலிவரி. மார்க்கெட்ல பேசுவாங்க, அருண் லாஜிஸ்டிக்ஸ் பெஸ்ட். கௌதம் அன்ஈசி, அவாய்ட் பண்ணினா. அவன் டேஞ்சரஸ். ஒரு நாள் காலை கௌதம் பேங்க் ஆப் ஓபன் பண்ணா. பேலன்ஸ் ஆல்மோஸ்ட் 0. ஆஃபீஸ் போனா லாரி இல்ல, ஸ்டாஃப் இல்ல, ரமேஷ் இல்ல, ஃபோன் ஸ்விட்ச்ட் ஆஃப். அவன் ஆஃபீஸ்ல உட்கார்ந்தே இருந்தான். சேர்ல, எம்டி ரூம், டின் ஷீட் ரூஃப். சத்தம் இல்லை. 2 நாள் கழிச்சு ஒரு பெரிய போர்டு, ரமேஷ் லாஜிஸ்டிக்ஸ். சேம் கிளையண்ட்ஸ், சேம் ரூட்ஸ், சேம் ஒர்க்கர்ஸ். கௌதம் ஃப்ரீஸ், ஹார்ட் ஹெவி. அவனுக்கு கோபம் கூட வரல. அவன் வெறும் வெறுமை. அந்த நாட்களில் அவன் தூங்கல, சாப்பிடல, அம்மா முன்னாடி பேசல. பால்கனில நின்னு எம்டி ரோட பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் மனசுக்குள்ள ஒரே கேள்வி, நான் என்ன தவறு பண்ண? மெதுவா ஒரு உண்மை வந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் எமோஷன், பிசினஸ் வார். அந்த பிட்ரேயல் கௌதம் வாழ்க்கையில முதல் பெரிய லெசன். கௌதம் அந்த நாட்களை மறக்க முடியல. வீடு அமைதியாக இருந்தது. அம்மா தையல் போடுற சத்தம் மட்டும். அப்பா மாலையில் வந்து சும்மா நாற்காலியில் உட்கார்ந்திருப்பார். யாரும் கௌதம் கிட்ட எதுவும் கேட்கல, அவனும் பேசல. அவன் பால்கனியில நின்னு தெருவை பார்த்துக்கிட்டே இருந்தான். அதே தெரு, அதே மக்கள், ஆனா அவன் வாழ்க்கை மட்டும் மாறிப்போச்சு. ஒரு நாள் மாலை, அதே டீ ஷாப், அவன் தினமும் போகும் டீ ஷாப். கௌதம் ஒரு கார்னர்ல உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டே இருந்தான். ஃபோன்ல பேங்க் மெசேஜஸ் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ ஒருத்தன் வந்து அவன் முன்னாடி உட்கார்ந்தான். அருண். அவன் காம்,
அவன் கான்ஃபிடென்ட். அவன் கண்களில் ஃபியர் இல்லை. ரமேஷ் உன்னை சீட் பண்ணிட்டான். கௌதம் மேல பார்த்தான். எதுவும் பேசல. ஆனா நீ முடிஞ்சவன் இல்ல. நீ புத்திசாலி. ஏன் நெட்வொர்க்ல ஜாயின் ஆனா உன்னை மீண்டும் மேல கொண்டு வர முடியும். அருண் வாய்ஸ்ல சிம்பத்தி இல்ல, பிட்டி இல்ல, ஃபேக்ட் மாதிரி தான் இருந்தது. கௌதம் உடனே அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட் கூட பண்ணல. அவன் ஈகோ, அவன் ப்ரைட், அவன் பிட்ரேயல் பெயின் எல்லாம் சைலண்டா கிளாஷ் ஆகுது. அந்த இரவு ஃபோன் கால்ஸ், லோன் ஏஜென்ட், லேண்ட்லார்ட், ஸ்கூல் ஃபீஸ், ரியாலிட்டி லவுட், ஈகோ சைலண்ட். அவன் பெட்ல உட்கார்ந்து சீலிங் பார்த்துக்கிட்டே இருந்தான். பிசினஸ் ப்ரைட் இல்ல, சர்வைவல். அடுத்த நாள் அருண் கிட்ட போனா. சரி, அது டிஃபீட் இல்ல, அது சர்வைவல். அருண் ஆஃபீஸ், கிளாஸ் வால், ஏசி, கம்ப்யூட்டர்ஸ், ஒயிட் போர்டு. அங்க எமோஷன் இல்ல, ஒன்லி சிஸ்டம். பிசினஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, பிசினஸ் ரூல்ஸ். அருண் சொன்னா. கௌதம் கேட்டான். முதல்ல ஹர்ட் ஆனா, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான். 3 மாதங்கள். கௌதம் மீண்டும் டிரைவர் இல்ல, பிளானராக மாறினான். கிளையண்ட்ஸ் பேசுறான், ரூட்ஸ் பிளான் பண்றான், காஸ்ட்ஸ் ரெடியூஸ் பண்றான். மணி ஸ்டேபிள், ரெஸ்பெக்ட் ஸ்லோவா ரிட்டர்ன். அம்மா மீண்டும் சிரிச்சாங்க. அப்பா ப்ரௌடா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொன்னார். ஒரு நாள் மாலை கௌதம் ஆஃபீஸ்ல அலோன். விண்டோ வழியா ரோடு பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் மனசுக்குள்ள ஒரு சேஞ்ச். ஓல்ட் கௌதம் டெட், நியூ கௌதம் காம். அப்போ ஒரு ஃபெமிலியர் வாய்ஸ். கௌதம். அவன் திரும்பினா. ரமேஷ். தின், டயர்ட், ஐஸ் கில்ட். சாரிடா. அந்த நேரம் மணி பிரஷர். இப்ப புரிஞ்சுது. அகெயின் ஜாயின் பண்ணலாம். கௌதம் அவனை பார்த்தான். அன்பு இல்ல, கோபம் இல்ல, வெறுப்பு இல்லை, வெறும் சைலன்ஸ். இப்ப தேவையில்ல. அவன் காமா சொன்னான். ரமேஷ் பேச முடியல. அவன் போயிட்டான். அந்த இரவு கௌதம் டெரஸ்ல உட்கார்ந்தான். வானம் கிளியர், சிட்டி சைலண்ட். அவன் மனசுக்குள்ள பேசினான். நான் நம்பின நண்பன் என்னை வீழ்த்தினான். நான் வெறுத்த எதிரி என்னை எழுப்பினான். வாழ்க்கை மொராலிட்டி இல்லை, வாழ்க்கை ஸ்ட்ராட்டஜி. அவன் அந்த நாள்ல டிசைட் பண்ணினான். எமோஷன் குறைச்சு, சிஸ்டம் அதிகப்படுத்து. அடுத்த சில மாதங்கள் கௌதம் புக்ஸ் படிச்சான், சைக்காலஜி வீடியோஸ் பார்த்தான், பிசினஸ் ரூல்ஸ் கற்றுக்கொண்டான். அவன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். பவர் கத்தல் இல்லை, பவர் ஸ்ட்ரக்சர். அருண் கௌதம ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். நீதான் பிரெயின், நீதான் ஃபியூச்சர். இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ், கிளையண்ட் நெகோஷியேஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன்ஸ். கௌதம் சும்மா கேட்டு, சும்மா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த காலத்துல அவன் உள்ளுக்குள்ள ஒரு பிளான் வளர்ந்துகிட்டே இருந்தது. சத்தமில்லாத பிளான், எமோஷன் இல்லாத பிளான், ஸ்லோ பிளான். அவன் பேசல, அவன் ரிவீல் பண்ணல, அவன் வெயிட் பண்ணினான். கௌதம் மெதுவா மாறினான். பழைய கௌதம் உணர்ச்சி வசப்படுவான், புதிய கௌதம் அப்சர்வ் பண்ணுவான். அவன் பேசுறது குறைஞ்சது, கேட்பது அதிகமாயிற்று. அவன் புரிஞ்சுக்கிட்டான். மனுஷன் பேசுறது பொய் சொல்லும், அவன் செய்யறது தான் உண்மை சொல்லும். அருண் கம்பெனில எல்லா பவரும் அவன் கையில தான் இருந்தது. டாக்குமெண்ட்ஸ் அவன் நேம்ல, அக்கவுண்ட்ஸ் அவன் கண்ட்ரோல்ல. ஒரு நாள் கௌதம் கிட்ட சொன்னான், நீ பிரெயின் தான், ஆனா கம்பெனி லீகலி ஏன் நேம்ல இருக்கு. நீ எம்ப்ளாயி மாதிரி தான். கௌதம் சிரிச்சான், எதுவும் பேசல. அந்த சிரிப்புக்குள்ள ஒரு விஷயம் இருந்தது. செஸ் கேம் ஆரம்பம். அந்த இரவிலிருந்து கௌதம் வேற மாதிரி வாழ ஆரம்பிச்சான். யூடியூப்ல லா வீடியோஸ், பிசினஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், கிளையண்ட் சைக்காலஜி. அவன் புரிஞ்சுக்கிட்டான். பவர் ஸ்ட்ரக்சர். ஒரு நாள் அவன் கசினை அழைச்சான். உன் நேம்ல ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும். பேப்பர்ல ஓனர் கசின், கௌதம் பிரெயின், ஸ்மால் ஆஃபீஸ், டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம். ஸ்லோவா கிளையண்ட்ஸ் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. நோபடி நோட்டீஸ்ட். அருண் முன்னாடி கௌதம் எம்ப்ளாயி மாதிரி நடிச்சா. எஸ் பாஸ், கரெக்ட் பாஸ், நைஸ் ஸ்ட்ராட்டஜி பாஸ். அருண் சாட்டிஸ்ஃபைடு. நீதான் ஃபியூச்சர். அவன் இம்பார்ட்டன்ட் கிளையண்ட்ஸை கௌதம் கிட்ட கொடுத்தான், நெகோஷியேஷன்ஸை அவன் கிட்ட கொடுத்தான். அவன் கவனிக்கல. மார்க்கெட் ஸ்லோலி ஷிஃப்ட் ஆகிறது. 1 வருடம். அருண் கம்பெனி ஸ்டேபிள், கௌதம் ஷேடோ கம்பெனி ஸ்ட்ராங். கிளையண்ட்ஸ் டியூவல் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க, சப்ளையர்ஸ் டியூவல் டீல்ஸ். கௌதம் சைலண்ட் கிங். அந்த நாள் வந்தது. பிக் மீட்டிங், இன்வெஸ்டர்ஸ், பிக் ப்ராஜெக்ட்.
கான்ஃபரன்ஸ் ஹால், ஒயிட் லைட்ஸ். அருண் ஸ்டேஜ்ல நின்னு பேசுறான். இந்த கம்பெனி என் ட்ரீம், என் டீம் தான் என் பவர். அந்த நேரம் கதவு திறக்குது. கௌதம் உள்ள வர்றான். கையில ஒரு ஃபைல். ஃபீஸ் காம். ரூம் சைலண்ட். கௌதம் மெதுவா பேசுறான். கம்பெனி லீகலி உங்களுடையது, ஆனா கிளையண்ட்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இப்ப ஏன் கண்ட்ரோல்ல. ரூம் ஃப்ரீஸ். ப்ரொஜெக்டர்ல டேட்டா. 60% கிளையண்ட்ஸ் நியூ கம்பெனி. சப்ளையர்ஸ் சைன்ட். நியூ பிராண்ட் ரெடி. அருண் பேச முடியல. இன்வெஸ்டர் சைலண்ட். கௌதம் மெதுவா சொன்னா, கம்பெனி லீகலி உங்களுடையது, ஆனா கிளையண்ட்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இப்ப ஏன் கண்ட்ரோல்ல. அந்த மீட்டிங் முடிஞ்சதும் அருண் தனியா கௌதம் கிட்ட வந்தான். எப்போ? கௌதம் சொன்னா, நீ என்ன எம்ப்ளாயின்னு சொன்ன நாள்ல இருந்து. அவன் வெளியே போனா. மீடியா, கிளைண்ட்ஸ், மணி, கௌதம் பிராண்ட் ரைசிங். அவன் ஓல்ட் ஹவுஸ் பால்கனில நின்னா. அதே ஸ்ட்ரீட், அதே டீ ஷாப். ஆனா அவன் லைஃப் வேற. அவன் மனசுக்குள் பேசினான். நண்பன் என்னை உடைத்தான், எதிரி என்னை கட்டுப்படுத்தினான். இப்போ நான் இருவரையும் யூஸ் பண்ணி கிங்கானேன். நண்பர்களை நம்பாதேன்னு இந்த கதை சொல்லல, பிளைண்டா நம்பாதேன்னு தான் சொல்லுது. எதிரிகளை ஹேட் பண்ணாத, அவர்களை அப்சர்வ் பண்ணு. அவர்கள் ஸ்ட்ரென்த்ஸை லேர்ன் பண்ணு. இமோஷனை குறைச்சே சிஸ்டமை அதிகப்படுத்து. நீ மனிதர்களை நம்பினா அவர்கள் உன்னை உடைக்கலாம். நீ பிரின்சிபல்ஸை நம்பினா வாழ்க்கை உன்னை தூக்கி வைக்கும். நண்பன் உணர்ச்சி, எதிரி பாடம், இரண்டையும் யூஸ் பண்ணுறவன் தான் பவர். உன் வாழ்க்கையை மாற்றும் விஷயங்கள் மிஸ் ஆகக்கூடாது. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க.